அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய இந்த சேனல் பார்க்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் முதல்கண் வெள்ளிக்கிழமை காலை வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சாகா கல்வி என்ற தலைப்பின் கீழே வள்ளல் பெருமான் யார் என்றும் அவர் எதற்காக வருவிக்க உற்றார் என்றும் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஏற்கனவே 4 பாடல்கள் பார்த்தோம். இப்பொழுது 5வது பாடல்களாக எதற்காக வருவிக்க உற்றார் என்பதையும் பார்ப்போம். பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் பவநெறி இதுவரை பரவியதனால் செந்நெறி அறிந்திலார். இறந்து இறந்து உலகோர் செறி இருள் அடைந்தனர். ஆதலினால் இனி நீ புன்னெறி தவிர்த்து ஒரு பொதுநெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே, தனி நடராஜ என் சர்க்குருமணியே என்று 5வது பாடல்களில் தன்னுடைய வரவிற்காக காரணத்திற்காக கூறுகின்றார். அதாவது பன்னெறி சமயங்கள். இதில் பன்னெறி சமயம்னா பல நெறிகளை காட்டுகின்ற வழிகளை காட்டுகின்ற சமயங்கள். அதாவது சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், காணாபத்தியம் என்பதும் அவை காட்டுகின்ற மதங்கள். இந்து, கன்ஃபூசியஸ், பௌத்தம், சீக்கியம், சமணம் என்கின்ற மதங்களும் அவை கூறுகின்ற வேதாந்தம், சித்தாந்தம் போன்ற இந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கின்றவைகளும் வெளிநாடுகளில் அந்தந்த நாடுகளுக்குரிய சமயங்கள் என ஐரோப்பிய, மத்திய ஆசிய, தென்கிழக்கு ஆசிய, மத்திய கிழக்கு ஆசிய கண்டங்கள் வசிக்கும் பழங்கொடி இணைய சமய மதங்கள் என்கின்ற பயனற்ற சிறிதும் துன்பம் தீர்க்கின்ற மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலை தர முடியாத பவநெறி இதுவரை உலகில் பரவி இருக்கின்றது. அதனால் உண்மை உரைக்கின்ற சத்து சித்து ஆனந்த மயமாகிய எங்கும் தடையறாது சுதந்திரமாக செல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு, அதுவும் இகத்திலேயே இப்பொழுதே பெறக்கூடிய வழி துறை இது என்பது தெரியாமல் வழி அறியாது குருடனுக்கு எப்படி கைகோல் இல்லாமல் இருந்தால் இடறி விழுவானோ அதுபோல மதிமயங்கி இறந்து பிறந்து மீண்டும் இறந்து பிறந்து உலகோர் மரணம் என்கின்ற அஞ்ஞான நரகம் என்கின்ற இருட்டு கருமை நெறியில் அடைந்து தன்னையும் தன் ஆன்மாவையும் எப்படி திருவள்ளுவர் கூறுகிறார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொல்வது போல தன்னறிய தனக்கு ஒரு கேடில்லை என்ற திருமூலர் வாக்குப்படியும் வாழாமல் வீணாகி மறிக்கின்றனர். ஆதியிலிருந்து இந்த நில உலகத்தில் எத்தனையோ அறிஞர்களும் அருளாளர்கள் பல பல சமயங்கள் மதங்களை தோற்றுவித்து இருக்கின்றார்கள். இதிலெல்லாம் சிறிதும் பயனில்லாத பவநெறி என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். இவைகள் பாவத்தை சம்பாதிக்கும், அதாவது ஆசார சங்கற்பம் என கூறி உயிர்கள் மீது பேதம் காட்டி அவர்களிடம் சண்டையிட்டு நட்பு சண்டை, வீட்டு சண்டை, தெரு சண்டை, ஊர் சண்டை, உலக அளவில் நாடு பிடிக்கும் சண்டை என தன் முனைப்பால் ஈகோவினால் அடித்து கொண்டு மாயையில் விழுந்து மாண்டு போகிறார்கள். சமய மத கொள்கைதான் மனித இனத்தை அகம் கருத்து புறம் வெளுக்க செய்கிறது. அதனால் சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். எனவே அவ்வாறு சிக்கி தவிக்கும் மக்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் மேன்மை அடைந்திடவே நீ இது போன்ற
புல்நெறி அதாவது சமய மதம் காட்டியுள்ள வேத ஆகம புராண இதிகாசங்கள் என்கின்ற பயனற்ற வழியை நீக்கி அவர்களுக்கு பொது நெறி என்னும் வான் புத்தமுது, அதாவது மனிதன் தன் சுய அறிவால் சன்மார்க்கம் என்கின்ற அமுதம் உண்டு அதன் மூலம் பேரின்ப சித்தி வாழ்வு வாழ வகை செய்யக்கூடிய சன்மார்க்கம், அதுவும் சுத்த சன்மார்க்கம், ஆங்கிலத்தில் டூலெட் என்ற வெற்றிடமும் அதன் நடுவே ஐ போட்டால் டாய்லெட் என்ற மலக்கழிப்பறை தோன்றுவது போல எப்படி மனம் வெறுமையாக சுத்தமாக இருந்தால் அவன் இறையருளை பெற்று வாழ முடியும். ஆனால் அதில் நான் என்ற அதாவது ஐ என்ற கர்வம் வந்துவிட்டால் மும்மலங்களில் சேர்ந்து மனம் மாசு கொண்டு வழி தெரியாமல் இருட்டு உலக மாயையில் மடிந்து பிறப்பான் என்றும் எல்லா ஆசாரம் துளிகூட இல்லாமல் அமுதம் தரக்கூடிய சுத்த சன்மார்க்க நல்வழி அதாவது தன்னெறி செலுத்துவாயாக என்று என்னை இயக்குகின்ற ஒப்புயர்வற்ற தனி நடராஜபதியே, என் சர்க்குரு, எனக்கு உண்மை நிலை போதிக்கும் குருவாகிய இறையருள் நிறைந்த பொருளாகிய மெய்ப்பொருளாகிய நடராஜ மணியே என்று உரைக்கிறார். முடிவுரை, அதாவது வழிவகை தெரியாமல் சமய மதங்களில் சிக்கி தவிக்கும் உலக மக்களை தன்மார்க்கம் என்ற 13வது நிலையில், அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 வகைகளில் ஒவ்வொன்றும் 4 பிரிவு உடையது. அதுபோல் சரியை, சரியல் கிரியை, சரியல் யோகம், சரியல் ஞானம், கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் ஞானம், யோகத்தில் ஞானம் என்றோம். 4வது கடைசியாக ஞானத்தில் சரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் ஞானம் என்ற 16 நிலைகள் கடந்தால் இறைநிலை அடைய முடியும் என்ற நிலையில் இருக்கின்ற அவர்களை ஏற்கனவே காட்டியவர்களெல்லாம் 4 நெறி மட்டும்தான் சொல்லுவார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் மட்டுமே 16 நிலைகளை கூறி அவற்றில் மீதி பட்சி மார்க்கமாக 13வது நிலையில் ஞானத்தில் சரியை என்கின்ற நிலையிலிருந்து சன்மார்க்கம் என்ற நிலையை காட்டி அதனால்தான் ஞான சரியை என்று உணர்த்தி 28 பாடல்கள் வள்ளல் பெருமான் பாடி நமக்கு ஞான சரியை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி 13வது நிலையில் பட்சி மார்க்கமாக மற்ற எல்லா மார்க்கங்களும் எறும்பு மார்க்கமாகவும் அந்த எறும்பு மார்க்கத்தினால் அவை எந்த ஒரு பலனும் அடைந்து விடாமல் எந்த ஒரு குறிக்கோளையும் அடைய விடாமல் பாதியிலே மடிந்து போகும். ஆனால் பட்சி மார்க்கம் மட்டுமே தன்னுடைய நிலையை இலக்கை விரைவாக சென்று அடையும். இது கோன் கொண்டகுடி என்றும் மீதி எல்லாம் கோன் கண்டகுடி. அதாவது மார்கட மார்க்கம், குரங்கு மார்க்கம். குரங்கை குட்டி தான் அணைத்து கொள்ளும். அது தாகும்போது குட்டி கீழே விழுந்தால் அதனுடைய வழியை அதுதான் பார்த்து கொள்ளும். ஆனால் பூனை அப்படி இல்லை. பூனை தன்னுடைய குட்டியை லாகவமாக குடித்து கொண்டு அதனுடைய இலக்கில் எப்படி வாழ வேண்டுமோ என்றோ அந்த இடத்தில் ஜாக்கிரதையாக பத்திரமாக அக்கறையாக எடுத்து சென்று சேர்க்கும். அதுபோல சன்மார்க்கம் என்பது கோன் கொண்டகுடி, இறைவனே நேராக நமக்கு அருள் செய்யக்கூடிய சன்மார்க்க நெறி. அதனால்தான் வள்ளல் பெருமானை இறைவன் சொல்கிறார், நின்னையே நேர்காண வந்தனம் சொல்கிறார் தர்மசாலையில். அதாவது இறைவன் செய்கின்ற அந்த வேலையை வள்ளல் பெருமான் செய்ததனால் இறைவனே நேர்காணலாக இருக்கின்றார் என்றும், அவர் தர்மசாலையில் தூங்கும்போது தன்னுடைய காலடி அவருடைய வள்ளல் பெருமானுடைய தலையில் வைக்கும்போது அவர் எடுத்து தட்டி விடுகிறார். ஏன் இழைத்தாய், இவ்வளவு சுதந்திரம் எனக்கு இல்லையா மகனே என்று இறைவன் உரிமையோடு அவரை தேடி வந்திருக்கிறார். அதுபோல சன்மார்க்கம் என்பது
இறைவனே தேடி வந்து அருள் செய்யக்கூடிய மார்க்கம் என்றும், இதில் வந்து எல்லா நிலைகளையும் அடைந்து மரணமில்லா வாழ்ந்து வான் புத்தமுது அல்கின்ற புதுநெறி தன்னெறி செந்நெறி செலுத்துக என்று வள்ளல் பெருமானை இந்த நில உலகத்தில் தன்னுடைய அறிவையே ராமலிங்க வடிவாக அனுப்பி, பிரிவேதி இனி உன்னை பிடித்தனம் உனக்கு நாம் அறிவே வடிவனும் அருட்பெருஞ்சோதி என்று அறிவினால் அறிந்தால் ஒழிய மற்ற அழக்கின் அளவினில் அளவாம் அருட்பெருஞ்சோதி என்று அவருக்கு கூறி, இது போன்ற சுத்த சன்மார்க்க நிலையில் மக்களை நன்னெறிப்படுத்தி அவர்களை மரணமில்லா பெறுவாருக்கு அழைத்துச் செல்வாயாக என்று சொன்ன உத்தம குருவே, நடராஜ என் சர்க்குரு மணியே என்று வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த பாடலில் குறுக்கிட்டார்கள். ஆகவே நாமும் அவர் கூறிய வழியிலே டூலெட்டாக இருந்து டாய்லெட்டாக இல்லாமல் நாம் இறையருளை பெறுவோம் என்று கூறி முடிக்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.